எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு பாரதிதாசர் பாடுறாரு. நெக்ஸ்ட் என்ன பாடுறாரு? அவர் என்ன பாடுறாரு? தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தோட வாள் மாதிரி அப்படின்னு பாடுறாரு. அறிவு, நம்ம தோல்னா தோல் கொடுங்க, பாவம் பாவரு அவர் தோல் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் கொடுங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். தமிழ் எப்படி நம்ம அறிவுக்கு தோல் மாதிரி. தமிழில் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராக்கெட்டில் விடுறதுக்கு முன்னாடியே ஜூபிட்டருக்கு வியாழன் பேர் வச்சுருக்கிறாங்களா. வியாழன்னா என்ன? பெரிய, பெருசு, பெரியதுன்னு அர்த்தம். ரொம்ப பெருசாக இருக்கிற கிரகத்துக்கு ஜூபிட்டர் இருக்கிறாங்க, வியாழன் வச்சுருக்காங்க. வியாழன்னா பெருசு. அப்போவே வியாழன் பெருசாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகம் உருண்டை. நம்ம கலீலியோ வந்ததுக்கு அப்புறம் தானே உலகம் உருண்டை தெரிஞ்சுது. ஆனால் அப்போவே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட்டையானது இல்லை, உருண்டையானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நீலகேசியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மின்னல் வந்து ரெண்டாவதாக உருவாகும், இடி தான் முதல்ல உருவாகும். ஆனால் நம்ம பார்க்குற பார்வை லைட் எப்படி? லைட் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும். சவுண்டு வந்து ரெண்டாவதாக நம்ம கேட்குற ஒலி அது வந்து எப்படி கேட்கும்? ரெண்டாவதாக தான் கேட்குது. ஆனால் என்ன ஃபஸ்ட்டு உருவாகுது? இடி தான் ஃபஸ்ட்டு உருவாகுது. ஆனால் மின்னல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. இடி ரெண்டு மேகம் மோடும் தானே இடி சத்தம் கேட்கும். மோடினுக்கு அப்புறம் தான் மின்னலே வரும். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியுது மின்னல் தான் தெரியுது. இதை பற்றி நீலகேசியில் அப்போவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சத அப்போவே நீலகேசியில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய அறிவான விஷயம், அறிவுபூர்வமான விஷயம் என்ன இருக்குது தமிழில்? இன்னும் நிறைய இருக்குது. தமிழ் படிக்க படிக்க என்ன ஆகும்? நம்ம அறிவு வளரும். அதுதான் சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். தமிழ் எங்கள் அறிவுக்கு எப்படி துணை கொடுக்க ஹெல்ப் பண்ணுற தோல் மாதிரி, எங்களுக்கு அறிவுக்கு தோல் மாதிரி இருக்குது, எங்களுக்கு துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தமிழ் எப்படி இருக்குதாம்மா? கவிதைக்கு வைரம் மாதிரி உறுதியான வாள். வைரம் எப்படி இருக்கும்? ரொம்ப உறுதியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் விலை மதிப்பற்றது. வைரத்துக்கு இவ்வளோதான் விலைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப விலை அதிகம், ரொம்ப ஜாஸ்தி இல்லை. தங்கம் இதெல்லாம் எல்லாத்த விட தங்கம் வெள்ளியெல்லாம் வர வைரம் எவ்வளோ ஜாஸ்தி. அவ்வளோ அந்த வைரத்து அளவு இணையானது, வைரத்துக்கு இணையானது. அந்த வைரம் வந்து அந்த வைரம் மாதிரி உறுதியான, அவ்வளோ இணையான அந்த தமிழ் வைரத்தை எவ்வளோ உறுதியாக இருக்கிறோம் அந்த மாதிரி உறுதியான வாள் மாதிரி எங்களுக்கு இருக்குது. வாள், வீரர்களாக வாள் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி புலவர்கள் வாள் என்னது? தமிழ். வீரர்கள் வந்து அந்த காலத்தில் ராஜாலாம் அதில் வீரர்களாக ராஜாலாம் இவங்களாம் என்ன வச்சுருப்பாங்க? வாள் வச்சுருப்பாங்க. எதுக்கு? சண்டை போடுறதுக்குலாம் வாள் வச்சுருப்பாங்களே, அதுதான் வீரம்னு சொல்லுவாங்களே. நம்ம இதில் புலவருக்கு என்ன? தமிழ் தான் வாள் மாதிரி. அந்த வைரம் எவ்வளோ உறுதியாக இருக்கிறோம் அந்த வைர உறுதி அளவு தமிழ் எங்களுக்கு ஒரு வாள் மாதிரி உறுதியாக இருக்குது. அந்த வைர அளவு உறுதியாக எங்களுக்கு தமிழ் வாள் மாதிரி உறுதியாக இருக்குது அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறாரு. சரி, இந்த பாரதிதாசன் யார்? அவர் யாருன்னு பார்க்கலாமா? நூல்வேலி. ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஆசிரியர் குறிப்புன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். சரியா? பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசர் உண்மையான பேர் என்ன? கனக சுப்புரத்தினம். அவர் உண்மையான பேர் என்ன? கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் அவர் என்ன பண்ணார்? பாரதியார்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. அவர் பாரதியார் நிறைய கவிதை எழுதியிருக்கிறாருல்ல, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அது மேலே ஒரு பற்று அப்படியே ரொம்ப பிடிச்சிருச்சு. வாசித்த பாரதியார் கவிதையை கண்டிப்பாக அவர் வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பாரதியார் கவிதை மேலே அவ்வளோ ஈர்ப்பு. அவர் ஏதாவது கவிதை எழுதினாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு போய் வாங்குற அந்த அளவு அவர் ரொம்ப பாசமாக பற்றாக இருந்தார். அதனால் அவர் ஒரு பேர் என்ன மாட்டிக்கிட்டாரு? கனக சுப்புரத்தினம்ங்கிற பேரை பாரதிதாசன்னு மாட்டிக்கிட்டாரு. தாசன்னா என்ன? பக்தன். பாரதியாரோட பக்தன். பாரதியார் வந்து அவ்வளோ பிடிக்குமாம்மா பாரதிதாசருக்கு. அதனால் பாரதியாரோட பக்தன் பாரதிதாசன். நான் தாசன்னா பக்தன் அர்த்தம். பாரதியாரோட பக்தர், அதனால் பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டாரு. இவர் என்ன பண்ணிக்கிறாரு? நிறைய கவிதை எழுதியிருக்கிறாரு. என்னென்ன? பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். என்னென்ன கவிதையில் நிறைய கவிதை இன்னும் நிறைய கவிதை எழுதிக்கிறாரு. அதை சிறப்பாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? சூப்பராக இருக்குது. இப்போ பாரதிதாசன் கவிதைன்னு சொன்னால் எதை பற்றி சொல்லலாம்? அது வந்து புரட்சி கவிதை. பாரதியார் எப்படி புரட்சி கவிஞர்ல, அந்த மாதிரி இவரும் ஒரு புரட்சி கவிஞர். என்னென்ன எழுதியிருக்கிறாரு? பெண் கல்வி. அந்த காலத்தில் பெண்கள் கல்வி இல்லை, அதனால் அந்த எல்லாருக்கும் கல்வி முக்கியமாக வேணும், பெண்களுக்கும் கல்வி முக்கியம் அப்படின்னு பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம்,
பொது உடைமை, பகுத்தறிவுன்னு நிறையா கவிதை எழுதியிருக்கிறாரு. எனவே இவர் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய கவிதை எழுதினால இவர் என்ன சொல்கிறாங்க, புரட்சி கவின்னு சொல்கிறாங்க. புரட்சி கவின்னு யார் சொல்கிறாங்க, புரட்சி கவி யார் சொல்கிறாங்கன்னா பாரதிதாசன் சொல்லணும். அதே மாதிரி இவருக்கு என்ன சொல்லுவாங்க, இவரை வந்து பாவேந்தர் என்றும் போற்றுவார். பாவேந்தர்னு இவரை சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும், வெறும் பாரதிதாசன் சொல்லக்கூடாது, பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். இவரை பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லணும். ஓகே, கற்றவை கற்றவைன்னு கொடுத்துருக்காங்க. வா சூப்பரில், கற்றவை கற்றவைன்னு கொடுத்துருக்காங்க. இதே நாம் பார்ப்போம். இன்பத் தமிழ் என்ற பாடலை இனிய ஓசையுடன் பாடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தமிழ் நான் சொன்னேன்ல, இங்கே இனிமேல் தமிழுக்கும் அமுது என்ற பேர்னு அதை வந்து இனிமையாக பாட சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, தமிழை அமுது, நிலம், மனம் என்று பெயரிட்டு அழைப்பது பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடுங்க. அவர் என்ன நிறைய பேர் சொன்னார்ல, நிலான்னு பேர் வச்சார், அமுதம் பேர் வச்சார், மனம்னு பேர் வச்சார். இந்த மாதிரி அவர் பேர் வச்சுருக்க பற்றி நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஏன் அவர் பேர் வச்சார், அவர் ஒரு பேரில் எப்படி அவர் வச்சு எப்படி கரெக்டா தப்பா சூப்பரா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பும் பெயர்களை பட்டியலுங்க. அதே மாதிரி தமிழுக்கு நீங்கள் என்னென்ன பெயர்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பட்டியலில் சொல்கிறாங்க. தமிழ் கவிதைகள் பாடல்களை பாடி மகிழ். தமிழ் கவிதையை உயிரோட்டம் இருக்கிற தமிழ் கவிதையை பாடி மகிழும். ஏன்னா தமிழ் வந்து படிக்க படிக்க உங்களுக்கு என்ன ஆகும், உச்சரிப்பு நல்லா வரும். நீங்கள் படிக்க படிக்க உச்சரிப்புலாம் நல்லா வரும். அதனால என்ன பண்ணணும், தமிழ் தினமும் தமிழ் புத்தகத்தை வந்து நீங்கள் புதுசாக பேப்பர் தான் வாங்கி படிக்கணும் இல்லை, உங்கள் புக்கையே நீங்கள் ஒரு தடவை தினமும் ஒரு லெசன் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு உச்சரிப்பு வரும். சரி, தமிழ் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாமா? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழ் என் நெஞ்சில் இனிக்கும் இனிக்கும் இனிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சில் இனிக்கும் இனிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சில் இனிக்கும் இனிக்கும். இது யார் பாடினாரு, கவிஞர் காசி ஆனந்தன். யார் பாடினாங்க, கவிஞர் காசி ஆனந்தன். அதை பாருங்க, கவிஞர் காசி ஆனந்தன் அவர் பாடியிருக்காரு. ஓகே, இதோட தமிழ் கிளாஸ் ஃபஸ்ட் லெசன் இயல் 1 ஃபஸ்ட் லெசன் முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். See you tomorrow.